Hi friends, welcome to Master Design. இன்னைக்கு நம்ம டிசைன் பண்ண போற பார்ட் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா இதுதான். சரி வாங்க இதோட வியூஸ் எல்லாம் பார்த்துடலாம். இதெல்லாம் தான் இதோட வியூஸ். இது ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். சரி guys, சரி நம்ம டைரக்டா இத டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்ட் போய்க்கங்க, மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைன் and then okay. அவ்வளவுதான். ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த இதை அப்படியே வரைஞ்சிக்கிறேன். அதாவது 130க்கு ஒரு லைன், அப்புறம் 60, அப்புறம் இங்கேருந்து இந்த கட்டை நான் இப்போ எடுக்க போகிறதில்ல, இதை ரெண்டாவது நான் எடுத்துக்கிறேன். சரி இதே ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். அப்படியே இந்த ப்ரொஃபைலை வரைஞ்சிட்டு இதை ஃபஸ்ட் நம்ம பேட் பண்ணலாம். ஸோ நான் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லைன் தான். அவ்வளோதான். அப்படியே அதோட டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா 130 இருக்குது. ஸோ 130 கொடுத்துக்கிறேன். அடுத்து இது 15 இருக்குது. அதாவது இந்த ஹைட்டு 15 செலக்ட் பண்ணி 15 கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தலாம். இந்த ஹரிசாண்டல் லைன் பார்த்தீங்கன்னா 45 இருக்குது. ஸோ நான் அது 45 கொடுத்துக்கிறேன். இது ஒரு 10. அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 35 இருக்குது. ஸோ 35 கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் 60. ஸோ 60 கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டயக்ராமே கன்ஸ்ட்ரைன் பண்ணிட்டோம். அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் ப்ரொஃபைலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிச்சுன்னா அது ஃபுல் கன்ஸ்ட்ரைன்டு தான் அர்த்தம். சரி எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. அப்புறம் பேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி இதோட வித் எவ்வளோன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 70 இருக்குது டோட்டலாக. நம்ம மிரர் டெக்ஸ்டன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை 35 கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கட்டை எடுத்துடலாம். அதாவது இந்த ஹாஃப் சர்க்கிளில் இருக்கிற கட்டை எடுத்துடலாம். அதோட டயா பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. இந்த லாஸ்ட் சைட்லேருந்து அதோட சென்டர் பார்த்தீங்கன்னா 42.5 இருக்குது. சரி இதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். நான் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் கொடுத்து இதை வந்து லைனாக மாற்றிக்கிறேன். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதை டாட்டர் லைன்ஸாக மாற்றிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஆர்க் எடுத்துக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷனை ஆஃப் பண்ண மறந்துடுவீங்க, இல்லைன்னா டாட்டர் லைன்ஸ் தான் வரும். சரி நான் இங்கேருந்து இது வரையும் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் இதிலேருந்து சரி அடுத்து கன்ஸ்ட்ரைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட டயா 50, ரேடியஸ் அப்போ 25. இது ஓகே கொடுத்துக்கோங்க. இங்கேருந்து இதுவரை உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 42.5 கொடுத்துருங்க. அடுத்து ஒரு லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கீழே கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோ. அடுத்து எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. அடுத்து பேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப் டு லாஸ்ட், இதில் அப் டு லாஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணி பாருங்கள். கட் எடுத்துருக்கோம். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கட்டை எடுத்துடலாம். அதுக்கு நான் அதாவது இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பின்னாடி இருக்க ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன்.
ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரும். அதுக்கு முன்னாடி இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். அப்புறம் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதை டாட்டர் லைன்ஸாக மாற்றிக்கிறேன். இப்போ ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைனில் அப்படி இப்படி வரைஞ்சிக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பண்ண மறந்துட்டேன், சாரி. இப்போ இந்த 2 லைன் அப்புறம் நம்ம ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா நான் சிமெட்ரி ரிலேஷன் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் ரெண்டு சைடும் ஈவனாக இதுலேருந்து லென்த்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது 25. ஸோ 25 கொடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த லென்த் பார்த்திங்கன்னா 40. ஸோ நானும் 40 கொடுத்துட்டேன். அடுத்து எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. பேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப் டு லாஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு அந்த கட்டே எடுத்துருச்சு. சரி கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த 2 சர்க்கிளை வரைஞ்சிட்டு அந்த கட் எடுத்துடலாம். அதாவது அதோட டைமென்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதோட ஹரிசாண்டல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 22 இருக்குது, வெர்டிக்கல் ரேஞ்ச் 16 இருக்குது, டயாவும் 16 தான் இருக்குது. சரிண்ணா, நம்ம அதை வரைஞ்சிக்கலாம். இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட டயா பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சது தான் 16. அப்புறம் இதோட ஹரிசாண்டல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அதாவது இந்த அது பார்த்திங்கன்னா 16 இருக்குது. ஸோ நானும் 16 கொடுத்துக்கிறேன். இதோட வெர்டிக்கல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 22 இருக்குது. இந்த லென்த் அது கொடுத்துக்கிறேன். 22 கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த கட்டை எடுத்துக்கலாம். இன்னொரு கட்டை வந்து மிரர் யூஸ் பண்ணி அதை எடுத்துக்கலாம். ஸோ அப் டு லாஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். அடுத்து மிரர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பிளேனையே மிரரிங் எலமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். நமக்கு இன்னொரு கட்டு வந்துருச்சு. கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான் கைஸ். இதான் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த ஷேப்க்கு கொண்டு வந்துட்டோம். நம்ம ஐசோமெட்ரி வியூவில் இருக்கிற அப்படியே இதே ஷேப்க்கு அதை கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான் கைஸ் இன்றைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.